Hello guys, welcome to my channel YCD Innovation. Split AC gas pump down எப்படி பண்ண போறோம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, எங்கள் சேனலை நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஏசி வந்து முதல்ல வந்து ஆன் பண்ணிடணும். ஸ்டெபிளைசர்லாம் இன்ஸ்டன்ட் கொடுத்துருங்க. ஏசி வந்து ப்ளோயர் ரன்னிங் ஆகணும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் வந்து ரன் ஆகணும். ரன்னிங் ஆகிட்டு பைப்லாம் நீங்கள் டச் பண்ணணும். கூலிங்லாம் ஆகுதா, ஏசி உள்ள இன்டோர்லேயே நீங்கள் செக் பண்ணணும். கூலிங் த்ரோ வந்துட்டுருக்கா, த்ரோ கொஞ்சமாக வருதா அதிகமாக வருதா அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போயிட்டு இந்த ஒயிட் சிமெண்ட்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கேன், நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ஃப்ளார் நட்டு இருக்கிற இடம்லாம் எங்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டெர்மினலோட கவர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த கவர் எடுக்கும்போது எப்போயுமே கொஞ்சம் கவனமாக ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றது தெரியாது. இப்போ நான் வந்து எதார்ச்சியாக தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா குளவி கூண்டு கிட்டத்தட்ட ஒரு 50 குளவி மேலே இருக்கும் போல் இருக்குது. இது தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அந்த பாக்ஸை வந்து நான் கீழே போடலை. ஏன்னா அந்த குளவி நம்ம ஆடணும், அசைஞ்சோம், ஓடணுன்னா நம்மளை வந்து துரத்திட்டு வந்து கடிக்க வரும் இந்த குளவிங்க. அதனால் வந்து நான் அப்படியே ஷாக் ஆகிட்டு நின்றுட்டேன். கேமரா பிடிக்கிறவரும் நகராமல் அப்படியே பயப்படாமல் வந்து நிற்கிறாரு, ரொம்ப தில்லிங்க. அவர் பாம்புக்கு மட்டும்தான் பயப்படுவாராம், வேறு எதுக்கும் பயப்பட மாட்டாராம். இப்போது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து நீங்கள் ஏசி பம்ப் டவுன் பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது வரும். அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த டைமில் நாங்கள் போயிட்டு ஒரு ஹிட்டு வாங்கிட்டு வந்து அந்த கூண்டு மேலே வந்து பைப்பு கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளவி இருந்தது. ஹிட் அடித்தோடனே போயிடுச்சு. திரும்ப அந்த குளவி இந்த பக்கம் வரவே இல்லை. இப்போது ஏசி ஓடிட்டுருக்கு, நம்ம கூலிங்லாம் செக் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாம் வந்துட்டுருக்கு. அவுட்டோர்லாம் வந்து ஹேரில் கை வச்சு பார்த்திங்கன்னா கண்டென்சிங் ஆகிட்டுருக்கு. இந்த ஒர்க்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கோட்ரு பைப்பு, டிஸ்சார்ஜ் பைப் எதுவோ அதில் வந்து என்ன சைஸ் அலைன்கியோ 4 mm அலைன்கிங்களா அதை போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிடுறோம். ஏசி ஓடிட்டுருக்கும்போது ரன்னிங்லேயே இது வந்து நம்ம வந்து டைட் பண்ணுறோம். இதை மறக்கவே கூடாது. ரொம்ப சின்ன பைப்பு, கோட்ரு பைப்பு, டிஸ்சார்ஜ் பைப்பு இல்லைங்களா. அந்த பைப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 30 செகண்ட் கவுண்ட் பண்ணோம். 1 2 3 4, அதாவது செகண்ட் ஸ்லோவாக எண்ணணும். 30 செகண்ட் கவுண்ட் பண்ண உடனே இந்த 1/2 inch பைப்பை வந்து நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணணும். அதாவது ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு கூட லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 த்ரெட் லூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் திரும்ப வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளார் நட்டு எங்கே ஜாயின்ட்ஸ் இருக்கோ அங்கே வந்து அதை கழட்ட போகிறோம். முக்கியமாக இது வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக இந்த ஏசி வந்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஃப்ளார் நட் வந்து கழட்டும் போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. சில கிரிட்டிக்கலாக இருக்கும், சிலது வந்து கீழவே இருக்கும். அந்த இடங்கள்லாம் வந்து அட்ஜஸ்டபிள் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப லோட் கொடுக்காமல் கழட்டணும் அப்படின்னா அட்ஜஸ்டபிளை நீங்கள் வந்து கரெக்டாக பிடிக்க கற்றுக்கணும். இப்போது நீங்கள் அந்த ஃப்ளார் கழட்டும் போதே அந்த ஃப்ளார் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பைப்பு நம்ம வந்து எடுத்து போக போகிறது இல்லை. அந்த ஃப்ளார் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து சின்ன பைப்பு வந்து கழட்டிட்டோம்னா 1/2 inch பைப் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லையா, அதை கழட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் அட்ஜஸ்டபிளாக நல்லா ஷேக் பண்ணி டைட் பண்ணி 2 பக்கமும் ஷேக் ஆகாத மாதிரி நல்லா டைட் பண்ணி பிடிச்சிக்கிறோம். ஒரு வி மாதிரி ஒரு ஹேண்டில் மாதிரி வச்சுட்டு ஒரே ஹேண்டிலில் வந்து 2த்தையும் வந்து சேர்த்து அழுத்தும் போது வந்து இது லூஸ் ஆகிடும். எந்த பக்கம் இது லூஸ் ஆகுன்னு உங்களுக்கு அந்த அட்ஜஸ்டபிள் வைக்கிறவங்களுக்கு இது வந்து தெரியணும். இது பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க தான் இதை வந்து டக்குன்னு வந்து பண்ண முடியும். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் இதை மறக்காமல் கரெக்டாக வந்து பண்ணுங்கள். நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா ஓவர் டைமில் அந்த ஃப்ளாரிங் வந்து டேமேஜஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 2 wire வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக வந்து ஸ்டெபிளைசர்லேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து அவுட்டோரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை விட்டுணும், ஃபேஸ் நியூட்ரல் விட்டுட்டு இன்டோருக்கு ஒயர் போகும். S1 S2 S3ன்னு இருக்கும், இல்லைனா வந்து 1 2 3ன்னு இருக்கும். கலர் வைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபேஸ் நியூட்ரல் இங்கே 1ல் என்ன கொடுக்குறீங்க, அங்கே இன்டோரில் 1ல் அந்த மாதிரி கொடுத்துக்கணும். நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுத்து வச்சுட்டு கூட அதை கரெக்டாக கழட்டிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அது பண்ண தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சி வந்து டைட் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக வந்து இது வந்து நம்ம வந்து இந்த பைப்பு வந்து வளைச்சி இந்த மாதிரி டைட் பண்ணக்கூடாது. இந்த ஒரிஜினாலிட்டி பைப்பு இன்டோருடைய
நிப்பிள் வந்து வளைக்காமல் நேராக வச்சு யூ ட்ராப் போட்டு தான் வந்து பண்ணணுமே ஏசி இன்ஸ்டால். இவங்க வந்து ப்ராப்பராக பண்ணாமல் தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஓகே, அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அதனால் வந்து நான் ஸ்ப்ரிங்கு வச்சுருக்கேன். அந்த ஸ்ப்ரிங்கு உள்ளே விட்டுட்டு அந்த பைப்போட பெண்டை வந்து நிமித்திட்டு இப்போ வந்து எனக்கு அந்த பக்கம் போயிட்டு இன்டோர் நான் வெளியில் எடுக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் வந்து இந்த பைப்பை வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறேன். அது இல்லாமல் அந்த ஃப்ளார் கழட்டிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பைப்லேயும் செல்லோ டேப் அடிச்சிட்டேன். நம்ம எடுக்கும்போது உள்ளே மண் போகக்கூடாது, டஸ்ட்டு உள்ளே போகக்கூடாது, வேலை முடிச்சுட்டு மறுபடியும் மாட்டும்போது எதுவும் உள்ளே போயிடக்கூடாது இல்லைங்களா. அதனால் நான் செல்லோ டேப் வந்து பிச்சுக்கிட்டு வராத அளவுக்கும் ஈஸியாக எடுக்கிற வகையிலையும் நான் வந்து அந்த டேப்பை போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பென்லாம் எடுத்து விட்டாச்சு. நான் அந்த பக்கம் போய் எடுக்க போகிறேன். ஏசியை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து மிட்சுபிஷி ஏசி. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 2 கிரிஃப் இருக்கும். ஸ்க்ரூ டைப்பாக 2 டெம்ப்ளேட்டுக்கு நேராக வந்து 2 கிரிஃப் இருக்கும். அந்த இடம் வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஒரு லாக் வந்து ரிலீஸ் ஆகும். டைகின் ஏசிலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த கவர்லாம் ஓப்பன் பண்ணால் தான் அந்த ஸ்க்ரூ தெரியும் எடுக்க முடியும். இல்லை தெரியாதவங்க மேக்ஸிமம் இந்த கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. டாப் ஷீட்லாம் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்ப்ரிங்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் ஏசி ரிமூவ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஏசி எப்படி க்ளீன் பண்ண போகிறோம், ப்ரெஷர் பம்ப் மூலிமா வாட்டர் வாஷ் பண்ண போகிறோன்றதை காட்டு.